Hi friends, welcome to RPJP Vlogs. Friends, இந்த வீடியோவில் இரும்பு கடாயோட சீசனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். Friends, இரும்பு கடாயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏராளமான நன்மைகள் இதிலேருந்து கிடைக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீசனிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது புது கடாய் தான். சீசனிங் பண்ணாமலே 1 வீக் மேலே அப்படியே வச்சுருந்தேன். துருவெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒட்டிடுச்சு. அச்சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. திரும்ப அந்த ஷாப்க்கே இந்த கடாயை எடுத்துகிட்டு போய் காமிச்சப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீசனிங் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நான் எமரி பேப்பரை எடுத்துக்கிறேன். இந்த மர வேலைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் ஷாப்லாம் கிடைக்கும். இது ஒரு பேப்பர் ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த துருவெல்லாம் இதை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ துரு வருது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்காக நியூஸ் பேப்பர் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ துரு வருதுன்னுட்டு. இந்த எமரி பேப்பரில் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டிலாம் இருக்குது. எந்த குவாலிட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். வெளியில் தேய்ச்ச அப்புறமா உள்ளேயும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணி நம்ம சமையல் செய்யும்போது இரும்பு சத்து கிடைக்கிது. இதனால் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறனால நான் இரும்பு பாத்திரம் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், தேய்ச்சி எடுத்து எந்த அளவுக்கு துரு கீழே இருக்குது அப்படிங்கிறத. ஓரளவுக்கு துருவெல்லாம் வந்துடுச்சு. இப்போ துருவெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறேன். இதுக்கு நார்மலாக நம்ம டிஷ்வாஷ் பார் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சு ஸ்டீல் ப்ரஷ் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன். ஒன்ஸ் சீசனிங் பண்ணிட்டா நம்ம ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது. நம்ம சீசனிங் பண்ணி அந்த துருவை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பையே நான் 3-4 தடவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவை கழுவும் போது ஸ்டீல் ப்ரஷ்ஷையும் சேர்த்து நான் கழுவிட்டு திரும்ப நான் கழுவிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் துரு இருக்கும். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு. அடுத்து சாதம் வடித்த தண்ணியை நான் இதில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஓரளவுக்கு தான் நான் நிறச்சி இருக்குது. இதுக்கு பத்தலை அப்படிங்கும்போது கொஞ்சம் நான் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுவே 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் வாஷ் பேஷனில் இதை ஊற்றிட்டு திரும்ப நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உப்பு வச்சு தேய்ச்சிக்க போகிறேன். உப்பு வச்சு தேய்க்கும்போது நம்ம நார்மலாக ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிக்கணும். உப்பு வச்சு தேய்க்கும்போது அந்த துருவெல்லாம் வரும். கலரே சேஞ்ச் ஆகி அந்த கருப்பு கலர்லாம் வருறத நம்மளே பார்க்கலாம். இந்த உப்பு வச்சு தேய்க்கிறதையே 2-3 தடவை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு தடவை கழுவும் போதும் ப்ரஷ்ஷையும் சேர்த்து கழுவிட்டு அதுக்கப்புறமா உப்பு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அரிசி மாவு வச்சு தேய்க்கிறேன். இதில் இருக்க இந்த முழுசாக இருக்க அந்த துருவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்க துருவெல்லாம் வெளியில் வந்துடும்.
சீசனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட இதே மாதிரி சாஃப்ட் ப்ரஷ்ஷால் அரிசி மாவோ இல்லது உப்போ வச்சு தான் தேய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சோப்பு வச்சு தேய்க்கக்கூடாது. இந்த இரும்பு கடாயை நான்ஸ்டிக் கடாய் மாதிரியே பயன்படுத்திக்கலாம். வாங்கும்போது கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அரிசி மாவு தேய்க்கிற ப்ராசஸையே 3-4 தடவை பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருந்த கடாயி எப்படி ஆயிடுச்சுன்னு. எந்த துருவும் இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். இப்போ குக்கிங் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ எடுத்து பின்னாடி நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். இதை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு கத்தியில் குத்தி நம்ம குக்கிங் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நான் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே பழக்கி விடுறேன். இந்த மாதிரி பண்ணால் சட்டி நல்லா பழகும், ரொம்ப நாளைக்கு வந்து நிலச்சி வரும். தேய்க்க தேய்க்க லேசாக வந்து கருப்பாகுது. அப்போ அந்த கருப்பெல்லாம் வந்து இந்த வெங்காயம் சேர்த்து எடுத்து கொடுத்துரும். அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து வெங்காயத்தை வந்து தேய்ச்சி எடுக்கணும். நல்லா பூரா பாத்திரத்தையும் படுற மாதிரி நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த ப்ராசஸே 2-3 நிமிஷத்துக்கு நான் பண்ணுறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி வெங்காயத்தை எண்ணெயில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டா பாத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வந்து உள்பக்கத்தை காமிச்சு வெளியிலையும் வந்து இதே மாதிரி வெங்காயத்தால் தடவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் சீசனிங் எல்லாமே முடிஞ்சாச்சு. சீசனிங் முடிச்சாச்சுன்னா இதே மாதிரி எண்ணெயோடு தான் வந்து பாத்திரத்தை வைக்கணும். அப்புறம் திரும்பவும் வந்து துருப்பிடிச்சு அதே மாதிரி ஆகிடும். உள்ளே வெளியே 2 பக்கம் எல்லா பக்கமும் வந்து எண்ணெய் தடவி வைக்கணும். கழுவும் போது கூட நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்ணிவிட்டு கழுவும் போது கூட நம்ம அரிசி மாவோ உப்போ வச்சு தான் கழுவணும். ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. இனிமேல் வந்து சாஃப்ட் ப்ரஷ் மட்டும்தான். இப்படி வச்சா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.